அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மீண்டும் ஒரு சீதை கதையின் இறுதி பாகம். கடவுளின் அருளால் உங்களின் தயவால் எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் தொட்டிருக்கு. மிக்க நன்றி. கனகம்மாள் கற்சிலையாக உட்கார்ந்திருந்தாள். அம்புப்பட்ட மானாக துடிதுடித்து கதறிய மனைவியின் முகத்தை ஏறெடுத்து பார்க்க கூட மகேந்திரனுக்கு துணிவு இருக்கவில்லை. இப்படி ஒரு காரியம் செய்துவிட்டோமே என்று உள்ளூர புழுங்கியவனாக தரையை பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தான். கீழே விழுந்து விடுகிறவள் போல தள்ளாடிய லாவண்யாவை திலகவதி இறுக்கமாக அணைத்து கொண்டு மெல்ல தரையில் உட்கார வைத்தாள். சட்டென்று கந்தசாமி மேடையை அணுகி கூஜாவிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து தன் மனைவியிடம் கொடுத்தான். செங்கமலம் சிறிது தண்ணீரை கையில் விட்டு லாவண்யாவின் முகத்தில் தன் புடவை தலைப்பால் துடைத்து விட்டாள். மயக்கம் தெளிய கொஞ்சம் தண்ணீரை பருக சொல்லி உபசரித்தாள். பிரமை பிடித்தவர்களாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பஞ்சாயத்து உறுப்பினர்களில் ஒருவர் தொண்டையை பலமாக செருமிக் கொண்டார். அப்படி மாட்டேன்னு சொன்னா பஞ்சாயத்து ஒத்துக்காதே, அது தெரிய வேண்டாமா? அதட்டலாக கேட்டார். மயக்க நிலையிலிருந்து தெளிந்துவிட்ட லாவண்யாவுக்கு ஆவேசம் வந்துவிட்டது. தன்னை அணைத்து கொண்டிருந்த திலகவதியின் கரங்களிலிருந்து திமிரி எழுந்து நின்றாள். பெரியோர்களே வணக்கம். நீங்கள் எல்லோரும் நியாயத்தை நிலைநாட்டத்தான் இங்கே கூடியிருக்கிறீங்க என்பதை ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த பழக்க வழக்கமெல்லாம் நடைமுறையில் ஒத்து வராது என்பது உங்களுக்கு தெரியாதா? நம் நாடு விஞ்ஞானத்தில் முன்னேறி கொண்டிருக்கும் இந்த சமயம் நீங்கள் எல்லோரும் கூடி அறிவுக்கு அப்பாற்பட்ட இதை நான் செய்ய வேண்டும்னு எதிர்பார்ப்பது சரியல்ல. யோசித்து பாருங்கள். கோபம் பொங்கிய குரலில் கேட்டுவிட்டு தரையை குனிந்து கொண்டிருக்கும் மகேந்திரனை திரும்பி பார்த்தாள். மாமியார் கனகம்மாளின் மீது ஆனல் தெரிக்கும் பார்வையை சுழற்றினாள். கூட்டத்தினரை பார்வையால் எரித்தாள். மகேந்திரன் தலை நிமிராது அமர்ந்து கொண்டிருந்தான். இப்படித்தான் அன்று தருமன் தன் மனைவி பாஞ்சாலியை சபை நடுவே நியாயம் கேட்டு அலறி துடிக்க வைத்துவிட்டு வாயை மூடி மௌனியாக இருந்திருக்கிறான். இப்படித்தான் ராமனும் தன் குடிமக்களை திருப்தி செய்யும் பொருட்டு சீதையை 2வது தடவையும் தீக்குளிக்கு திரும்ப சொல்லி ஆணையிட்டான். பாஞ்சாலியின் அபய குரலை கேட்டு அவளது அண்ணன் கண்ணன் அருள்பாலித்தான். லாவண்யாவின் அபய குரல், அவளது ஓலம் அவள் அண்ணன் காதுகளில் விழுவது சாத்தியமாகும் சங்கதியா? பொறுமையின் இருப்பிடமான பூமியின் மகள் சீதை. அவளும் பொறுமையின் இலக்கணம்தான். ஆனாலும் சோதனையின் எல்லைக்கோட்டை எட்டிய போது தாங்க முடியாத ஆத்திரத்துடன் பூமியை கையால் அரைந்து அது பிளந்து கொண்டதும் அந்த பிளவில் இறங்கி மறைந்தே போய்விட்டாள் மகராசி. புராண காலத்தில் நடந்ததாக கூறப்படும் சங்கதிகள் இவை. எத்தனை ஆத்திரப்பட்டாலும் பூமி வெடித்த லாவண்யாவுக்கு இடம் தரப்போவதில்லை. அவள் மனதிற்குள் குமுறுகின்ற உணர்வுகளின் அழுத்தம் தாங்காது அவளுக்கும் மகேந்திரனுக்கும் இடையே இருந்த உறவு பிளந்து கொண்டு விட்டிருக்கிறது. அந்த பிளவிலே அவள் இனி மறைய வேண்டியவள்தான். ஏன் இன்னமும் நின்று கொண்டு விவேகத்துடன் யோசிக்காத ஒரு முரட்டு கூட்டத்தினரிடம் விவாதிக்க வேண்டும்? விரைவில் பலவும் எண்ணி கொதித்த அவளது முகமும் உடலும் நெருப்பாகிவிட்டது போல திருகுவென எரிய நின்றாள். அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்று அறிந்து கண்ணகி இப்படித்தான் நெருப்பாக நின்றிருப்பாள். ஆமாம், அந்த நெருப்புதான் மதுரையை எரித்திருக்க வேண்டும். இன்று அவள் உடலையும் உள்ளத்தையும் தகிக்கும் இந்த ஆத்திரக் கனல் மகேந்திரன் நெஞ்சை சுட்டு ஊர் மக்களின் மனதை எரிக்கப் போகிறது. ஐயோ, தவறு செய்து விட்டோமே என்ற தாபத்திலே உருகி தவிக்கட்டும். எல்லோரும் நன்றாக தவிக்கட்டும். நான் ஒரே முடிவாக சொல்லிவிட்டேன். நான் சத்தியம் செய்ய தயார். ஆனால் இந்த முறையில் அல்ல, சீறினாள் லாவண்யா. அப்போ நீங்க இந்த பஞ்சாயத்தின் வார்த்தைகளை ஏற்காம அவமதிக்க தீர்மானிச்சிட்டீங்க இல்லையா? காரமான குரலில் ஒரு உறுப்பினர் கேட்டார். இதுவரை மௌனமாக இருந்த திலகவதி இப்பொழுது சட்டென்று எழுந்து நின்றாள். பஞ்சாயத்து நடக்கும் பொழுது இருதரப்புக்கும் வழக்காட சில பேர் துணை நிற்பது வழக்கம் இல்லையா? இந்த பெண்ணுக்கு அவள் பக்கத்து உண்மையை பேச நாங்க சில பேர் வந்திருக்கிறோம். லாவண்யா நர்ஸுக்கு படித்த பெண். அவள் மறுத்து கூறுவதிலே உண்மை இருக்கு. உள்ளங்கையில் ஒரு பிடி கற்பூரத்தை வச்சு கொளுத்தினாலும் சரி, கொதிக்கிற எண்ணெயில கையை விடணும்னு கட்டாயப்படுத்தினாலும் சரி, குடத்துக்குள் இருக்கும் நாகப்பாம்பை பிடிச்சு வெளியே எடுத்து போடணும்னு சொன்னாலும் சரி, இந்த காலத்துக்கு ஒவ்வாத சோதனைகள். இதனால் ஒரு பெண்ணின் கற்பை நிலைநாட்ட முடியாது. கற்பூரம் கொதிக்கும் எண்ணெயும் தீக்காயத்தை உண்டாக்கும், அபாயம் விளைவிக்கும். இந்த பழங்காலத்து சங்கதிகளை இன்னமும் நாம் அனுசரிப்பது முறையில்லை.
அதனால் அறிவுக்கு ஒத்த வகையில் விசாரணை நடத்துவதுதான் நல்லது என்பது என் அபிப்பிராயம். பலராலும் அனுசரித்து வந்த பழக்கங்களை நாம் சட்டுன்னு கைவிட்டிட முடியாது. ஆண்களின் கூட்டத்திலிருந்து ஆத்திரமாக ஒரு குரல் ஒலித்தது. அப்படின்னா முதல்ல மகேந்திரன் அவர்கள் கடவுள் முன் சத்தியம் செய்யட்டுமே. உள்ளங்கை நிறைய கற்பூரத்தை குவிச்சு ஏற்றி வச்சுக்கிட்டு, எனக்கு என் மனைவி மேலே எந்த அளவும் எல்லளவும் எனக்கு சந்தேகம் கிடையாது, ஊர் மக்கள் யாரும் அவளை சந்தேகிக்கக்கூடாது என்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்தேன். இது சத்தியமென உறுதி சொல்லட்டும். பிறகு நாம் மேற்கொண்டு லாவண்யா அம்மாவை விசாரிக்கலாம். நிதானமாக ஆனால் தீயாக வார்த்தைகளை கக்கினாள் திலகவதி. இப்போ நாம் விசாரிக்க போறது லாவண்யா அம்மாவை பற்றின விவகாரம். அவங்க கணவனை ஏன் இதில் இழுக்க வேணும்? கோபமாக ஒரு பஞ்சாயத்து உறுப்பினர் உருமினார். இது அவங்க குடும்பத்து பிரச்சனை என்று ஆரம்பத்திலேயே பெரிய தனக்காரர் மனைவி சொல்லிட்டாங்களே. குடும்பம் என்கிற போது அதில் புருஷனும் மாமியாரும் அடங்கி போறாங்களே. அதனால கணவன் முதலில் சத்தியம் செய்வதில் குற்றமில்லையே. அவருக்காக நீங்க ஏன் வாதாடணும்? மகேந்திரன் அவர்கள் எழுந்து எல்லோர் முன்னாலும் முதலில் நிற்கட்டும். அதட்டலாக திலகவதி பதிலளித்தாள். நாட்டாண்மை தமது மனைவியை வியப்புடன் பார்த்தார். பொது இடத்திலே இப்படி பேச திலகவதிக்கு துணிவு எங்கே இருந்து வந்தது? ஏன் பெரிய தனக்காரர் பெஞ்சாதி கூட எல்லோர் முன்னாலும் சத்தியம் செய்யணும்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு மருமகள் மேல விரோதம் ஏதும் இல்லை. ஊர் ஜனங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் இந்த பஞ்சாயத்தை ஏற்பாடு செய்தாங்க அப்படின்னு முதல்ல அவங்க சத்தியம் செய்யட்டும், பிறகு மற்றவங்க ஆரம்பிப்பாங்க. ஓங்கிய குரலில் கத்தினான் கந்தசாமி. அவர்கள் விட்டு வேலை செய்கிறவன், அவர்களது உப்பை தின்று ஆளாகினவன் நன்றி கெட்டத்தனமாக எப்படி பேசுகிறான்? கனகம்மாள் அதிர்ந்து போனாள். கோபத்தை கட்டுப்படுத்த இயலாது கிரீச்சென்று அலறினாள். எல்லார் முன்னிலையிலும் என் வேலையால் என்னை அவமானப்படுத்துவதை பஞ்சாயத்து பார்த்து கொண்டிருக்கிறதே, இது என்ன வேடிக்கை? ஆத்திரத்தில் வெடித்தாள். பஞ்சாயத்து என்று வரும்போது எஜமான் வேலையால் என்கிற பேதமெல்லாம் கிடையாது. எல்லோரும் மனிதர்கள் என்கிற முறையில்தான் விசாரணை செய்து நியாயம் வழங்குவாங்க. அதனால நாட்டாண்மை அவர்களே, நான் லாவண்யா அம்மா பக்கமாக பேசுவதில் தவறு இல்லையே. பெரியம்மாவுக்கு எடுத்து சொல்லுங்க, படபடவென்று பதிலளித்தான் கந்தசாமி. இது லாவண்யா அம்மாவை பத்தின விசாரணையா, அவங்க குடும்பத்தை பத்தின விசாரணையா? கூப்பாடு போட்டார் கூட்டத்தில் இருந்த ஒருவர். கேளுங்க, அப்படித்தான் நல்லா கேளுங்க. இன்னொருவர் இரைச்சலிட கூட்டத்தில் சலசலப்பு அதிகமாகவே நாட்டாண்மை தமது இரு கைகளையும் தூக்கி அமைதி அமைதி என்று எச்சரிக்க வேண்டியிருந்தது. இதுவரை மௌனமாக இருந்த சுப்பிரமணிய குருக்கள் பஞ்சாயத்தார் முன்னால் வந்து நின்றார். எல்லோரும் நான் சொல்றதை கொஞ்சம் தயவு பண்ணி கேட்கணும். நான் உங்களை போல இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தன் என்கிற முறையில் தான் பேசுகிறேன். நம் புராண கதைகளில் நாம் அநேகம் கேள்விப்பட்டிருக்கோம். நல்லத்தங்காள் கதையை எடுத்துக்கோ. அவள் நாட்டில் பஞ்சம் அதிகமாகிவிட்டதால் தன் குழந்தைகளோடு அண்ணா வீட்டுக்கு போகிறாள் நல்லத்தங்காள். அண்ணா காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிற சமயம் அவர் சம்சாரத்திற்கு நாத்தனாரை பிடிக்காது. அதனால அவமானப்படுத்தி கொடுமை செய்யறா. அத்தனை பேரும் சாப்பிட 2 பானையும் அரிசி பருப்பும் கொஞ்சம் வாழைத்தண்டும் கொடுக்குறா. பத்தினி பெண்ணான நல்லத்தங்காள் தன் பர்தாவையும் பகவானையும் நினைச்சு கொண்டு வாழைத்தண்டை விறகாக உபயோகித்து சமைத்து தன் குழந்தைகளுக்கு போடுறா. வாழைத்தண்டு அவளது பதிவிரத மகிமையால் விறகாக எரிகிறது என்பது புராணம். இது நடைமுறையில் சாத்தியப்படுமா? ஏன், நாட்டாண்மை மனைவி கிட்ட கொடுத்து பாருங்கோ, ஒரு சமயம் விறகு போல எரியும். கேலியாக பின்னாலிருந்து ஒரு ஆண் குரல் கத்தியது. திலகவதி அதிர்ந்து போகவில்லை, லேசாக முறுவலித்தாள். 15 வயதில் புக்ககம் வந்தவள். இத்தனை வருஷமாக என் கணவர் முகம் கோணாது வாழ்கிறவள் நான். ஒழுக்கமான பெண் என்பது அவருக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். அப்படி இருந்தும் குருக்கள் ஐயா சொல்றபடி நடைமுறையில் சோதனை வைத்தால் நான் வெற்றி பெற மாட்டேன். வாழைத்தண்டை முறித்து எங்க வீட்டு அடுப்பில் எரிய வைத்தால் ஏற்கனவே எரிகிற விறகும் அணைந்து போகும், அவை எரியாது. நல்லத்தங்காள் செய்த அற்புதத்தை என்னால் சாதிக்க முடியாது. அதனால நான் நடத்த கெட்டவளாக விட மாட்டேன். நல்லத்தங்காள் அன்னி மேல கோபம் கொண்டு அவமானம் தாங்க முடியாது தன் குழந்தைகளோடு கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். அவளை தேடி வந்த அண்ணன் புலம்பி கடவுளை வேண்ட எல்லோரும் உயிர் பெற்றுக் கொள்கிறார்கள். இதுவும் அந்த கதையில் நடக்கும் அற்புதம்தான். இப்போது எந்த நல்லத்தங்காலாவது கோபத்துடன் குழந்தையை தூக்கி கிணற்றில் போட்டால்
சிவபெருமான் காட்சி தரமாட்டார். நம்ம போலீஸ்கார ஐயா வந்து அவளை கொலை குற்றத்துக்காக கைது செய்வார். கூட்டத்தில் சிரிப்பு அலைமோதியது. ஏன், பின்னாலே இருந்து கூப்பாடு போடுற ஆண் சிங்கம் முன்னால் வந்து தைரியமா பேசலாமே? செங்கமலம் குறுக்கிட்டு காரமாக கேட்டுவிட்டு குரல் கொடுத்தவனை முறைத்தாள். அவளுக்கு அவனை நன்றாகவே தெரியும். அவர்களது தெருவில் திருப்பத்தில் வசிக்கிறவன் அவன். வயதை மீறி ஒரு சின்ன பெண்ணுக்கு தாலி கட்டிவிட்டு அவளது நடத்தைக்கு காவலாக இருந்து தவிக்கிறவன். ஒரு சமயம் அந்த சின்ன பெண் வாய்க்கால் கரையோரத்தில் ஒரு இளைஞனுடன் நெருக்கமாக நின்று பேசியதை ஊரில் உள்ள சிலர் பார்த்து கதை கட்டிவிடவே கோபத்துடன் மறுமுறை தன் மனைவி அந்த வாலிபனுடன் பேசும் சமயம் பார்த்து இருந்து கையும் களவுமாக அவளை பிடித்து கூந்தலை பற்றி தரதரவென்று இழுத்து வந்து அவள் அலற அலற முதுகில் ஓங்கி அரைந்து தலையை சுவற்றில் முத்திய சங்கதியை தெருவே அறியும். தன் முதுகில் அழுக்கை வைத்துக்கொண்டு மற்றவன் குளிக்கவில்லை என்று குற்றம் சாற்றும் கோழை. அவனை ஏளனமாக வெறித்தாள் செங்கமலம். கந்தசாமிக்கும் அந்த விஷயம் தெரிந்திருந்ததனால் அவன் வெகுண்டெழுந்தான். ஏன், இந்த சமயம் உங்க வீட்டு சங்கதியையும் இங்கே போட்டு உடைச்சி விசாரிப்பு செய்திடலாமே என்று இறைந்து கேட்டான். இது என் வீட்டு பிரச்சனை இல்லையே, என்னையே இழுக்கிற? எனக்கு கோபம் வந்தா விஷயமே வேறாக்கும் அவன் பதிலுக்கு கத்த. கந்தசாமி ரொம்ப துள்றான், யாராவது 2 மொத்தினால்தான் அடங்குவான் போல இருக்கு என்று ஒருவன் குரல் கொடுக்க, யார்டா என்ன முத்திரவன்? மீசி உள்ள ஆம்பளைனா பொம்பளை பின்னாடி நின்றுக்கிட்டு பேச மாட்டான் என்று கந்தசாமி பதிலுக்கு கத்த, ஆண்களும் பெண்களும் ஏக காலத்தில் பலவும் பேச ஏச ஒரு பெரும் சண்டையே துவங்கிவிடும் போன்ற ஒரு நிலைமையை கண்டு பஞ்சாயத்து தலைவர் முருகேசன் எழுந்து நின்றார். அமைதி அமைதி, இது என்ன சத்தம்? இங்கே நியாயம் வழங்க நாங்கள் கூடியிருக்கோமே ஒழிய நீங்கள் சண்டை போடுறத வேடிக்கை பார்க்கல. இது மாதிரி நிலைக்கு பிறகு தொடர்ந்து இன்னைக்கு பஞ்சாயத்தை நடத்த முடியாது. அதனால் ஒரு நாள் அவகாசம் தரேன். நாளைக்கு இந்நேரம் மறுபடியும் இங்கே நாம் கூடலாம். இன்னைக்கு சபை கலைகிறது, வணக்கம் என்று அழுத்தமாக சொன்னார். கூட்டம் 4 பக்கமும் கலைந்து போனது. இந்த குழப்பம் திருகிற வரை நான் உங்களோட இருக்க விரும்புகிறேன், மறுப்பு இல்லையே என்று கண் கலங்கிய லாவண்யாவை தான் பெற்ற மகள் போல மார்புடன் அணைத்து கொண்டாள் திலகவதி. என்னோட இருமா, நீ எங்கேயும் போக வேண்டாம், கனகம்மாள் காதில் படுமாறு சொல்லிவிட்டு மகேந்திரனை வெறுப்போடு பார்த்தபடி லாவண்யாவுடன் தங்கள் வீட்டு மாட்டு வண்டியில் ஏறிக்கொண்டாள். சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் லேசான தலைவலியுடன் தமது அறையில் மேஜை மேல் கிடந்ததொரு ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்தார். இரவு சரியாக உறங்காததனால் கண்களில் நெருப்பாக வேதனை. ஃபைல்களில் இருந்த கடிதத்தில் கண்ட எழுத்துக்கள் நர்த்தனமாடியது போன்ற பிரமையில் எரிச்சலுடன் அதை மூடினார். அவருக்கு தன் மீதே கோபம். பட்டப்படிப்பு படித்த நண்பன் மகேந்திரன் வியாபார நுட்பம் தெரிந்தவன், நல்லவன் என்று அவரது மதிப்பில் உயர்ந்திருந்தவன். தன் மனைவியை சந்தியில் நிறுத்தி ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்க அவமானத்தில் அவள் துடிப்பதை பார்த்து கொண்டு கோழையாக தலை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்த கொடுமையை அவரால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. கிராமத்து பெண்கள் என்றாலும் திலகவதியும் செங்கமலமும் துணிச்சலாக சபையில் பேசியதை அவரால் வியக்காதிருக்க முடியவில்லை. அவர்கள் விவாதத்தை ஊரார் ஏன் ஏற்க மறுத்தார்கள்? குற்றங்கள் நிகழாது ஊர் மக்களை பாதுகாக்க பதவியேற்று கொண்டிருந்த அவரால் கூட ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த இயலவில்லையே. என்ன அவமானம்! இந்த ஊர் பழக்கம், இதில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று பஞ்சாயத்தார் கடுமையாக சிறுவார்கள். இங்கே கொலையா நடக்கிறது? ஊர் கட்டுப்பாட்டுப்படி ஒரு விசாரணை நடக்கிறது, இதில் தலையிட உங்களுக்கு உரிமை எது என்று மக்கள் கொதித்து எழுவார்கள். பின்னர் அவர் அணிந்து கொண்டிருக்கும் சீருடைக்கும் வகிக்கும் உத்தியோகத்திற்கும் மதிப்பில்லாது போய்விடும் என்ற அச்சத்தில் கோழையாகி வாயை மூடிக்கொண்டு அவரும் இருந்தது தவறுதான். மனசாட்சி குடைந்து கொண்டிருந்தது. சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. பம்பாயிலிருந்து புறப்பட்டு வந்தாங்களாம். இறந்து போனவரை பற்றி விவரம் சொல்ல முடியுமா? கான்ஸ்டபிள் கருணாகரன் உள்ளே வந்து வணக்கம் தெரிவித்தபடி விஷயத்தை படபடுத்தார். திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார் சந்திரசேகரர். இத்தனை சீக்கிரம் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து விட்டதா? மகிழ்ச்சியில் மார்பு படபடுத்தது. வரச்சொல் உள்ளே என்றார். காலடி ஓசை கேட்டு திரும்பினார். பெருத்த அதிர்ச்சி. கண்களை மூடி திறந்து மறுபடியும் பார்த்தார். கனவல்ல, உண்மையேதான். வெள்ளை சட்டையும் வேட்டியும் தரித்திருந்த நரைத்த கிராப்புத்தலை மனிதர் பின்னால் நீல ஷிபான் சேலையில் கொடி போல துவண்டு நின்ற அந்த பெண்ணை மறுபடியும் வியப்புடன் பார்த்தார். பஞ்சாயத்தின் முன்னால்
முதல் நாள் மாலை சோகம் கப்பிய முகத்துடன் சோர்ந்து நின்ற லாவண்யா அங்கு வந்து விட்டது போல. என்ன அதிசயமான உருவ ஒற்றுமை! யார் இந்த பெண்? பிரமிப்புடன் அவர்கள் இருவரும் எதிரே அமர ஆசனங்களை சுட்டிக்காட்டினார் சப் இன்ஸ்பெக்டர். நாங்க பம்பாயிலிருந்து வரோம். என் பெயர் சரவணன். இவள் என் என் பேத்தி ரேவதி. நீங்க பத்திரிகையில் கொடுத்திருந்த விவரத்தையும் பிரசுரித்திருந்த புகைப்படத்தையும் கண்டு அலறி துடிச்சிட்டு போய் புறப்பட்டு வந்திருக்கோம். இறந்து போன குருமூர்த்தி எங்கள் தூரத்து உறவு பையன். என் பேத்தியை கட்டிக்க இருந்த மாப்பிள்ளை. நிச்சயம் கூட நடந்தாகிவிட்டது. கல்யாணத்தை தை மாதம் வச்சுக்கலான்னு இருந்தப்போ பேச முடியாது துயரத்தில் திணறினார். கண்களிலிருந்து முத்தாக கன்னங்களில் உதிர்த்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் ரேவதி. பம்பாயில் இருக்கும் ஜெயஜோதி ஒப்பனை பொருள் தயாரிப்பு நிறுவனத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவர். தஞ்சை, திருச்சி மாவட்டங்களில் கிளை ஸ்தாபனங்களில் வைக்க வாய்ப்பு பற்றி நேரே தெரிந்து வர புறப்பட்டு வந்தார். சுற்றுப்பயணத்தின் போதுதான் இந்த விபத்து நேர்ந்திருக்க வேண்டும். அவருக்கு பெற்றவங்க கிடையாது. என்னை பெற்றவங்களும் சின்ன வயதிலேயே இருந்து போயிட்டாங்க. இப்போ கட்டிக்க வந்தவரும் போயிட்டார். நான் ரொம்ப துரதிர்ஷ்டம் பிடிச்சவ. மேலே தொடர முடியாது. ரேவதி விக்கி விக்கி அழுதாள். அழாதேம்மா. அழுதா என்ன நடக்கப் போகுது? வழியில விமான பயணம் முழுவதும் அழுத, பஸ் பயணத்தின் போதும் அழுத. உடம்பு கெட்டிடும். கண்ணை துடைச்சிக்கோ. சரவணன் அன்புடன் பேத்தியை கடிந்து கொண்டார். கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டு மெல்ல விசும்பினாள். சந்திரசேகரன் எழுந்து சென்று இரும்பு பீரோவை திறந்து அதில் வைக்கப்பட்டிருந்த ஃபைல் ஒன்றை எடுத்து திறந்து சந்தேக புயலை எழுப்பிவிட்ட அந்த புகைப்படத்தை அவள் முன் நீட்டினார். ஆமாம், இது என் படம். பம்பாயில் எங்கள் பிளாட்டில் உள்ள சில பால்கனி சுவற்றில் என்னை சாய்ந்து கொண்டு நிற்க வைத்து எடுத்த படம். புகைப்படம் எடுப்பது அவருக்கு ஒரு இனிதான பொழுதுபோக்கு. மறுநாள் இப்படத்தை கொண்டு வந்து காட்டி இதில் என் கையெழுத்தை போட்டு தன்படி சொன்னார். என் பெயரை எழுத மறுத்தேன். படம் தவறி யாரிடமாவது அகப்பட்டால் என் பெயர் கண்டவருக்கு தெரிவானேன் என்பது என் விவாதம். முடிவில் போட்டோ எடுத்த தேதியை பின்னால் போட்டு கொடுத்தேன். படத்தை திருப்பி பாருங்கள். மார்ச் 18, 1984 என்று என்னால் எழுதப்பட்டிருக்கும். அது என் கையெழுத்து. இந்த படத்தில் நான் உடுத்தி கொண்டிருக்கும் பூ போட்ட அமெரிக்கன் ஜார்ஜெட் அவர் சிங்கப்பூர் போன போது எனக்காக வாங்கி வந்தது. முதலாக அவர் எனக்கு கொடுத்த பரிசு. பொலபொலவென்று கண்ணீர் உகுத்தபடி கரகரத்த குரலில் பேசினாள் ரேவதி. அடுத்ததாக இறந்தவரது போட்டோவை எடுத்து சந்திரசேகரன் அவள் முன் காட்டியதும் அடக்கமாட்டாத துயரத்தில் அவள் உரத்த அழுதுவிட்டாள். விசுக்கென்று எழுந்தார் சந்திரசேகரர். நீங்க 2 பேரும் பிணக்கிடங்குக்கு வந்து உடலை பார்த்து அடையாளம் கண்டுகொள்றதுக்கு முந்தி என்னோட ஒரு வீட்டுக்கு வரணும். ஜீப்பில் அழைச்சிக்கிட்டு போறேன். கிளம்பலாமா என்றார். அன்று காலை கோவிலிலிருந்து திரும்பிய நாட்டாண்மை அப்பொழுதுதான் காபி பலகாரத்தை முடித்துவிட்டு கை கழுவி கொண்டு ஊஞ்சலில் வந்து ஆயாசத்துடன் உட்கார்ந்தார். எத்தனை வற்புறுத்தியும் லாவண்யா இரவு எதுவுமே சாப்பிடவில்லை. காலை குளியலுக்கு பின் சமையல் அறைக்குள் வந்து தனக்கு உதவி செய்ய முற்பட்ட அவளை மிகவும் கட்டாயப்படுத்தி திலகவதி சிறிது காப்பி குடிக்கச் செய்திருந்தாள். துவண்டு விழுந்து விடுவாள் போலிருந்த லாவண்யாவை பார்த்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள் திலகவதி. வாயிற்கதவு பலமாக இடிக்கப்பட்டது. முருகேசன் எழுந்து சென்று கதவை திறந்தார். சப் இன்ஸ்பெக்டர் பின்னால் நின்று கொண்டிருந்த பெண்ணை கண்டதும் மின்விசை தாக்கியது போன்ற அதிர்ச்சி. திலகா, இங்கே வா, உரத்து கூப்பாடு போட்டார் கலவரத்துடன் நாட்டாண்மை. சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்த திலகவதி செயலற்று போனாள். இது என்ன அதிசயம்! லாவண்யாவைப் போலவே இன்னொரு பெண். ஒரு சமயம் இருவரும் இரட்டை குழந்தைகளா? லாவண்யா, என்னோடு கூடத்துக்கு வா. உன்னை போலவே ஒரு பெண் வந்திருக்கா. நான் நினைச்சது சரியா போச்சு என்று குழறினாள். மகிழ்ச்சி கட்டுக்கொள்ளாது. மெல்ல திலகவதி பின்னால் கூடத்தில் வந்து நின்று கொண்டாள் லாவண்யா. பெஞ்சு மீது உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணை வியப்புடன் அவள் பார்க்க, அவளும் லாவண்யாவை அதிசயத்துடன் உற்று பார்க்க, இருவரும் ஒரு கணம் திகைத்து போயினர். என்ன ஆச்சரியம்! லாவண்யா போலவே இருக்காங்களே, ஒரே அச்சில் வார்த்தது போல என்றார் வியப்புடன் நாட்டாண்மை. இந்த உருவ ஒற்றுமைதான் ஒரு பெரிய குழப்பத்துக்கே காரணமாகி ஒரு பெரிய விபரீதம் இந்த ஊரில் நடக்க இருந்தது. அதனால் தயவுசெய்து பெரியவரே, எல்லாவற்றையும் விவரமாக நீங்க இவரிடம் சொல்லிவிடுங்கள். இவர் பஞ்சாயத்து தலைவர், நாட்டாண்மை வகிப்பவர். இன்று மாலை இந்த புகைப்படத்தால் வந்த கலவரத்திற்கு தீர்ப்பு வழங்க இருக்கிறார் என்று
சந்திரசேகரன் சொன்னார். வந்தவர்கள் வெள்ள விபத்தில் இறந்து விட்டவன் யார் என்பதை விளக்கமாக சொல்லி போட்டோவில் இருப்பது ரேவதிதான் என்று விளக்கினார்கள். எங்களுக்கு உருவ ஒற்றுமையால் இந்த குழப்பம் ஏற்பட்டது. இது ஒரு அதிசயமான கேஸ் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். ஒரு சின்ன வித்தியாசம் இருப்பதை நீங்கள் யாரும் கவனிக்கலையா? எனக்கு இடது கன்னத்தில் ஒரு மறு இருக்கிறதே, அது போட்டோவில் கூட பளிச்சென்று தெரிகிறதே, பார்க்கலையா? ரேவதி கேட்டபோதுதான் அவர்கள் அனைவரும் விழிப்படைந்தனர். சப் இன்ஸ்பெக்டர் தமது சட்டைப்பையிலிருந்து புகைப்படத்தை எடுத்து உற்று பார்த்தார். ஆமாம், ஒரு சிறு மறு இடது கன்னத்தில் இருக்கிறதே, அதை ஏன் அவர் கண்டுகொள்ளவில்லை? நாட்டன்மை புருவங்களை சுருக்கி கொண்டு பார்த்தார். லாவண்யாவை திரும்பி பார்த்தார். என்ன முட்டாள்தனம்! மேலெழுந்த வாரியாக உருவ ஒற்றுமை தெரிகிறது. ஆனால் உற்று பார்த்தால் போட்டோவில் தெரிந்த பெண்ணுக்கும் லாவண்யாவுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றனவே. அந்த மறு, புருவத்தின் வளைவுகள், உதட்டின் அமைப்பு. ஈஸ்வரா, எத்தனை பெரிய தவறு! குற்ற உணர்வில் மனம் குமைந்து போனார். எத்தனை தடவை நான் சொல்லியும் யாரும் என்னை நம்பவில்லை. சீற்றமும் துயரமுமாக எழுந்த லாவண்யாவின் வார்த்தைகள் அவரது நெஞ்சை சுட்டன. கவலைப்படாதேம்மா, இந்த அவமானத்தை துடைத்து நீ களங்கமில்லாதவள்னு நிரூபித்து பஞ்சாயத்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க ஏற்பாடு செய்திடுறேன். சப் இன்ஸ்பெக்டர், நீங்க ஒரு காரியம் செய்யணும். இந்த 2 பேரையும் பஞ்சாயத்துக்கு இன்னைக்கு சாயங்காலம் அழைச்சிட்டு வரணும். பெரியவரே, தயவு செய்து இந்த உண்மையை நீங்கள் கூட்டத்து முன் சொல்லி இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கணும். மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டார். என்னை போல ஒரு பெண், என் உருவ ஒற்றுமையால் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த கஷ்டத்தை நிவர்த்திக்கணும். என் துயரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கட்டாயம் பஞ்சாயத்துக்கு நான் நேரே வந்து நான் யார், அது என் போட்டோ என்று சகல விவரமும் சொல்லி நிரூபிக்கிறேன். சவால் விட்டாள் ரேவதி. முதல்ல இந்த பெண்ணையும் பெரியவரையும் கனகம்மாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் காட்டுங்க. முதலில் அவங்க சந்தேகம் திரட்டும் என்று ஏளனமாக சொன்னாள் திலகவதி. அன்று மாலை கூடிய பஞ்சாயத்தின் தீர்ப்பை கேட்க ஊரே திரண்டு விட்டிருந்தது. உண்மையா இது? ஒருத்தரை போலவே இன்னொருத்தர் இருக்காங்களே. உலகத்தில் ஒருத்தரை போல உருவ ஒற்றுமை உள்ளவர்கள் 9 பேர் இருக்காங்களாம். நம்ம ஊர் பெரிய தனக்காரர் வீட்டுக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்க வேண்டாம். நல்லா விசாரிக்காம பத்தினி பெண் மேல பழி போட்டுட்டாங்களே. கனகம்மா அவங்க ஒரு பெரிய மனுஷியா? தாயார் புத்தி கெட்டு பேசினா மகனுக்கு அறிவு எங்கே போச்சு? அடிக்குரலில் பலவிதமான விமர்சனங்கள் கூட்டத்தை கலகலக்க வைக்க பஞ்சாயத்து தலைவர் அமைதி அமைதி என்று கையை உயர்த்த எல்லோரும் மௌனமானார்கள். ஊருக்குள் வந்திருந்த அவர்கள் இருவரும் உண்மை விவரத்தை எடுத்து சொல்ல புகைப்படத்தை சப் இன்ஸ்பெக்டர் பஞ்சாயத்து உறுப்பினர்களிடம் கொடுத்தார். கூடியிருந்த பெண்கள் புடவை தலைப்பை தேடினார்கள். ஆண்கள் சொச்சோ என்று அனுதாபத்துடன் சூழ் கூட்டினார்கள். கூட்டத்தில் மறுபடியும் பெருத்த சலசலப்பு. முருகேசன் ஒரு சில நிமிஷம் பஞ்சாயத்து உறுப்பினர்களுடன் தாழ்ந்த குரலில் பேசிவிட்டு தொண்டையை பலமாக கனைத்தார். பிறகு லாவண்யா பக்கம் திரும்பினார். அம்மா, எங்க அறியாமையால் நடந்துவிட்ட இந்த பிழையை நீங்க பெரிய மனசு பண்ணி மறந்து மன்னிக்கணும். நீங்களும் மகேந்திரனும் மறுபடியும் ஒன்று கூடி இனிதாக வாழணும்னு வாழ்த்தி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு வேண்டி கூட்டத்தை கலைக்கிறேன் என்று முடித்தார். மகேந்திரன் அருகில் வந்தபோது திலகவதி கடுமையாக சொல்லிவிட்டாள். இந்த பெரிய சங்கடத்தால் ஏற்பட்ட மனப்புண் அப்படி ஒரே நிமிஷத்தில் ஆறிவிடாது. மனம் அமைதியடைய நாளை வரை எங்க வீட்டில்தான் லாவண்யா இருப்பாள் என்றபடி தன் அணைப்பில் அவளை தள்ளி கொண்டு போய் தங்கள் வில்வண்டியில் ஏற்றினாள். சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு மேலே காரியங்களை கவனிக்க தம்முடன் வந்தவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். அன்று இரவு 9 மணி அளவில் தஞ்சாவூரை அடைந்த தூத்துக்குடி சென்னை ஜனதா எக்ஸ்பிரஸில் எக்கச்சக்கமான கூட்டம். எப்படியோ திலகவதிக்கும் லாவண்யாவுக்கும் சென்னை செல்ல டிக்கெட்டுகள் கிடைத்துவிட்டன. வண்டி புறப்பட சில நிமிஷங்களே தான் இருந்தன. பிளாட்பாரத்திற்குள் நுழைந்த மகேந்திரன் அவர்கள் பயணப்பட்ட பெட்டியை தேடி கண்டுபிடித்து ஜன்னல் அருகே வந்து மூச்சிறைக்க நின்றான். லாவண்யா, என்ன இது? என்கிட்ட சொல்லாம கட்டின புடவையோட ஊருக்கு புறப்பட்டா என்ன அர்த்தம்? என்னை மன்னிக்கலைன்னு தானே பொருள்? ஜன்னல் கம்பிகளை பிடித்துக்கொண்டு துயரத்துடன் தடுமாறினான். ஒரு சில வினாடி அவனை அனுதாபத்துடன் பார்த்த லாவண்யா லேசாக முருவளித்தாள். கட்டின புடவையோட மட்டுமல்ல, உங்கள் குழந்தையோட நான் என் பிறந்த வீட்டுக்கு போறேன். என்ன காரியம் செய்துட்ட லாவண்யா?
நீ தாய்மை அடைந்திருக்கிற மகிழ்ச்சியான செய்தி எனக்கு சொல்லலையே. உங்க மனசில் சந்தேகம் குடிகொண்டிருக்கிற சமயம் இதை சொன்னால் பாவம் பிறக்கப் போகும் குழந்தைக்கு தந்தை வேறு யாரோன்னு நீங்க சந்தேகப்பட்டால் அந்த அவமானத்தை என்னால் தாங்கிக்க முடியாது. மெல்லிய குரலில் அவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னாள். ஐயோ லாவண்யா, என்னை வார்த்தைகளால் குத்தி குதிராதே. மன்னிச்சிடு. முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு. உன்னை வீட்டுக்கு கூட்டி போக வந்திருக்கிறேன், புலம்பினான் மகேந்திரன். வீட்டுக்கு வரதா உத்தேசம் இருந்தா இப்படி கட்டின புடவையோட நான் புறப்பட்டிருக்க மாட்டேன். என் குடும்பம், என் படிப்பு, என் உத்தியோகம் எல்லாத்தையும் உதறிவிட்டு நீங்களே கதின்னு கிராமத்துக்கு உங்களோட வாழ வந்தேன். ஒரு நல்ல மனைவியாகத்தான் வாழ்ந்தேன். உங்கள் தாயாரின் விருப்பு வெறுப்புகளை சகிச்சு கொண்டேன். ஆனால் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டல்லவா? என்ன சொல்ற லாவண்யா? கண்களில் நீர் பளபளக்க துயரம் நெஞ்ச இருக்க கெஞ்சினான் மகேந்திரன். சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல. யார் சந்தேகப்பட்டாலும் எனக்கு அக்கறை இல்லை. நீங்களே என்னை சந்தேகப்பட்டுட்டீங்க என்கிறத புரிஞ்சு கொண்ட போது என் மனம் வெடிச்சு போச்சு. இந்த அவமானத்துல ஏற்பட்ட ரணம் சுலபத்துல ஆறாது. அதனால் போகிறேன். லாவண்யா, அலறினான் மகேந்திரன். எனக்கு என் தொழில் கை கொடுக்கும். உரிய காலத்தில் விவாகரத்து பெற்றபின் உங்களுக்கு ஏத்த ஒரு பெண்ணை நீங்க கட்டிக்கொண்டு சுகமாக வாழ வாழ்த்துறேன். லாவண்யா, நீ இப்படி பேசலாமா? பேச வச்சது நீங்க தான். பெண் படிச்சவளா இருந்து என்ன, புத்திசாலியாக இருந்தென்ன, அவளுக்கு இன்னமும் சமத்துவம் இல்லைங்கிறது இந்த அனுபவத்துல புரிஞ்சு கொண்டேன். ஆனால் கொத்தடிமையாக வாழ என் மனம் ஒப்பல. புராண காலத்து சீதை என்ன செய்தாங்க? கோபம் தாங்காது பூமிக்குள் மறைஞ்சிட்டாங்க. அந்த அற்புதத்தை என்னால் செய்ய முடியாது. அதனால் நான் உங்களை பிரிஞ்சு என் பிறந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன், அவ்வளவுதான். 2வது மணி அடித்தது. வண்டி பெருமூச்சுடன் நகரத் தொடங்கியது. லாவண்யா, லாவண்யா என்று கூவியபடி மகேந்திரன் அதனுடன் நகர்ந்து ஓடி வந்து கொண்டிருந்தான். இந்த மாதிரி கொடுமைகள் இழைக்கப்படும் போது பொறுமையான பெண்களும் மறுபடியும் சீதையாக மாறிவிடுறாங்க. வரேன். முகத்தை திருப்பிக் கொண்டாள் லாவண்யா. வண்டி வேகம் கூடியது. ஓடும் ரயிலை பார்த்து கொண்டு உயிரற்றவன் போல நின்றான் மகேந்திரன். லாவண்யா கணவனை மன்னித்து மறுபடி அவனுடன் வாழ திரும்பி வந்தாளா? முடிவை வாசகர்களே தீர்மானிக்கட்டும் என்று எழுதியிருக்கிறார் ஆசிரியர். இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.